ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 நிமிட டெக்னிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நமக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு யாருமே கிடையாது, தன்னை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க, தனக்குன்னு அன்பாவோ தன் மேலே பாசம் காட்டுறக்கோ யாருமே இல்லை அப்படின்னு தற்கொலைக்கு முயற்சி செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, தற்கொலை தான் செய்யணும்னா கூட யாராவது ஒருத்தரோட உதவி தேவைப்படும் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் அவரோட வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே மாறி அவர் பலவிதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வரோம், நிக் ஹியூஜி பற்றி. நிக் ஹியூஜி நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காரு, இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெத்தடு. இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி உறவுகளுக்கு பயன்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம ரொம்ப சஃபர் ஆகக்கூடிய விஷயத்தில் உறவுகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட உறவுகள் பலப்படுறதுக்கு ரெண்டு விஷயத்த கடைப்பிடிங்கன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது, ரெண்டாவது சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுன்னு. ஆனால் மூன்றாவது நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் அப்ரிசியேஷன். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க கோவப்படும் போது அமைதியாக இருங்க. அதே மாதிரி அவங்க உங்களை ஏதாவது தப்பாக சொன்னால் கூட நீங்கள் அமைதியாக சிரிச்சிட்டு போங்க. அதே நேரம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது விஷயம் பிடித்திருக்குன்னா நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இது உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குது, இது உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3 விஷயங்களையும் சரியாக கடைப்பிடித்து பாருங்கள், உங்கள் உறவு பலப்படும். நீங்கள் ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு வைத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்களும் உங்கள் மேலே அன்பு வைத்திருப்பாங்க. பிகாஸ் அன்புங்கிறதே வந்து கொடுக்கத்தானே நமக்கு கிடைக்கும். அந்த விஷயம்தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட அன்பை கொடுக்குறோமோ திரும்ப அவங்க கிட்டேருந்து கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோதான் அன்பை காட்டினாலும் அவங்க அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்க, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு நாள் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கொடுக்கலாம். சில பேரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே ரொம்ப அன்பாக தான் இருந்தோம், ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தோம். எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். என்னோடய நம்பர் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க, என்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியலை அப்படிங்கிறாங்க. ஒரு உண்மை தெரியுங்களா, இந்த காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு பேத்தலான விஷயம்தான். பிகாஸ் நமக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும். ஏன் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல உணர்வு மூலிமா முடிவுகள் எடுக்க ஆரம்பிக்கிறோம். உணர்வுகள் பயங்கர நெகட்டிவாக நமக்கு வருது, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்க முடியல. நம்ம எப்போ இந்த உணர்வுகளிலிருந்து வெளிவர ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை வேலை செய்யும். அப்போ நம்ம யோசிக்கும் போது அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வழி கிடைக்கும். அப்படி காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம உணர்வுகள் நமக்கு சரியாக இருக்குமே. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கலாம். சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை மாட்டியிருப்பாங்க. அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து அவங்களால வந்து வெளிவரவே முடியும். ஒன் டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பாங்க, டக்குன்னு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் தங்களோட அனுபவத்திலே பார்த்துருக்கலாம். சொல்லப்போனால் இது என் வாழ்க்கையில் நிறைய டைம் நடந்திருக்கு, கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து பயங்கரமாக நம்ம யோசிப்போம். நம்ம யோசிக்க மாட்டோம்னு சொல்ல வரல, நமக்கு எல்லாமே பிளாக் ஆன மாதிரி தான் அந்த நேரத்தில் தெரியும். ஆனால் அந்த எமோஷனலாக விட்டுட்டு கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது தான் இல்லை நமக்கு எதுவுமே பிளாக் ஆகலை, நமக்காக ஒரு வழி இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா, ஒரு பிரச்சனை அவங்க உங்களால் காண்டாக்டே பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுங்கள். ஒரு 2 or 3 days இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், முடிந்தால் நேரில் மீட் பண்ணி பேசுங்க. அப்படி நேரில் மீட் பண்ணி பேசியுமே உங்களோட விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல சூழ்நிலை என்னன்னு பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அவங்களுக்கு தனியாக இருந்திருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அந்த இடத்தோட சூழ்நிலையை உணர்ந்துக்குள்ளே பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நாட் லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, அதையும் சொல்லிடுறேன். ஒரு அம்மா பையனுக்கு கூட பயன்படுத்திக்கலாம், நண்பர்களுக்கு பயன்படுத்தலாம், அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மேலும் பயன்படுத்தலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஆல்சோ. ஸோ உறவுகள் முழுமையாக நான் சொல்கிறேன், இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். நண்பர்களுமே ஒரு உறவுக்குள்ளே தான். இந்த உறவு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால தான் எல்லா உறவுகளுக்குமே இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னது. இது போன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 110% உங்களோட முயற்சி இருக்கணும். உங்கள் முயற்சியோட லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணாவே போதுமானது. ஆனால் டெய்லி 5 minutes பண்ணுங்கள்.
5 நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப சுற்றுற மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியதான். நீங்கள் பிஃபோர் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி போய் உங்கள் பெட்டில் படுங்க. படுத்துட்டு 5 நிமிஷம் உங்கள் உறவுக்கு சம்மந்தமானவங்க கூட நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு எந்த வித டைவர்ட்டுமே இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித டைவர்ட்டுமே இருக்கக்கூடாது. அதாவது நான் 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து இவங்களை பற்றி நினச்சிட்டு டக்குன்னு வேற வரக்கூடாது. இல்லை இந்த டாபிக் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நெகட்டிவான டாபிக் வரக்கூடாது, இல்லை ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் வெறும் 5 நிமிடங்கள் நீங்கள் அவங்களோட எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வீடியோவாக உங்கள் மைண்டில் ஓட விடுங்க. 5 நிமிஷம்தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு அப்படியே தூங்குங்க. எக்காரணத்து கொண்டும் இதை பண்ண பிறகு உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க. ஆஃப்டர் தட் போய் நீங்கள் கம்ப்யூட்டர் பார்க்குறதோ, டிவி பார்க்குறதோ, மொபைல் பார்க்குறதோ, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேட்டிங் பண்ணுறதோ, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க. இப்பயும் சொல்கிறேன், நைட்டு நீங்கள் தூங்குகிற டைமில் பண்ணுங்கள். இடையில எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் தான். அதை தான் திரும்பியும் சொல்கிறேன். இந்த 5 நிமிஷம் உங்களை யாராலையும் தொந்தரவு பண்ண முடியாத ஒரு உலகத்துக்கு நீங்கள் போனீங்க. உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள், அவ்வளோதான். அதாவது உணர்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி யோசிச்சுக்கோங்க. அவங்க உங்கள் கூட வராங்க, உங்கள் கூட வாழ்கிறாங்க, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையை பிரிஞ்சிட்டிங்கன்னா திரும்பியும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறீங்க. நண்பர்கள் திரும்ப அதே சந்தோஷமான வாழ்க்கை. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சந்தோஷமான லைஃப் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதைய மட்டும் 5 நிமிடம் பண்ணுங்கள். சொல்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆக்சுவலி இது 5 நிமிஷம் பண்ணுங்கள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலே போய் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். உங்கள் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நினைக்கும் போதே சில வழிகள்லாம் வரும். அந்த வழிகள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஒன்லி பாசிட்டிவாக நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மட்டும் நீங்கள் நினைத்து 5 நிமிடங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி ஒரு 7 நாட்களுக்குள்ளாரையே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கூடவே உங்களோட முயற்சியும் வைங்க. உங்களோட முயற்சி இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க. நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட முயற்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வழி உங்களுக்கு காட்டும். நான் சொன்ன தெரியுங்களா எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஸ் இன்கேஸ் அவங்க உங்ககிட்ட பேச மறுத்தாங்க கூட எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிற எல்லா வழிகளுமே உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் நம்பிக்கையாக பண்ணலாம். எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வழி காட்டும் அப்படிங்கிறத முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் என் கூட இருக்குது, இந்த பிரபஞ்சமே என் கூட இருக்குங்கிற முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். நிச்சயமாக இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். ஆனால் 5 நிமிடத்தில் வந்து எந்தவித தொந்தரவுகளும் உங்களை யாரும் பண்ணாத மாதிரி நீங்களும் 5 நிமிஷம் இதை நினைக்கும் போது டக்குன்னு ஆஃபீஸோட தாட்டோ, மொபைலில் ஃபோன் வந்துடுமோ, இந்த மாதிரி வேறு எதாவது மைண்ட் டைவர்ட் ஆகிற எந்த விஷயங்களுக்கும் நீங்களும் போகாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.